சனிப்பெயர்ச்சி பலன் 2025 தனுசு ராசி அன்பர்களே. தனுசு ராசிக்காரர்கள், உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாகிறது. அஷ்டமத்து சனியில் 50% இந்த அர்த்தாஷ்டம சனி. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் வருது. ஆனால் உங்களுக்கு இப்போ வரப்போகிற குரு பெயர்ச்சி, அதே மாதிரி ராகு பெயர்ச்சியில் ராகு ஆகிய 2 கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகுது. அதனால் சனியால் பிரச்சனைகள் இருந்தாலும் தொல்லைகள் இருந்தாலும் குருவும் ராகுவும் உங்களுக்கு கை கொடுப்பார். இந்த காலப்பகுதியில் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில விரைய செலவுகள், மருத்துவ செலவுகள் எல்லாம் வந்து போகும். தொழில் வியாபாரத்தில் பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நார்மலான உங்களால் சமாளிக்கக்கூடிய ரிஸ்காக இருந்தால் எடுக்கலாம். கல்யாணம், திருமணம், விவாகம் சம்பந்தப்பட்ட மங்கள விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். சில தடைகள், தாமதங்கள் எல்லாம் வரும். ஆனால் அதையும் மீறி அந்த பிரச்சனைகள் எல்லாம் சமாளித்து முடிக்கிறது அது ஒரு பெரிய டாஸ்காக தான் இருக்கும். ஆனால் சிலருக்கு அது நடந்துவிடும். உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் அனுகூலமாக இருந்தால் கட்டத்தில், அதே மாதிரி தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா இந்த பிரச்சனைகளுடைய வீரியம் குறையும், தாக்கம் குறையும். கலைஞர்களுக்கு ஒரு மீடியமான ஒரு காலப்பகுதி. ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இருக்காது, மோசமாகவும் இருக்காது. வாய்ப்புகள் சிலது வரும், சில வாய்ப்புகள் கை நழுவி போகும். இந்த சனிப்பெயர்ச்சி காலத்திலே முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ணுறது நல்லது. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களாம் நார்மலாக பண்ணிக்கிறது நல்லது. மியூச்சுவல் ஃபண்ட் விஷயங்கள்லையும், ஃபைனான்ஸ், நிதி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், வேலை செய்பவர்களோ, அதே மாதிரி எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட, கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் பணியாற்றுபவர்கள், அதை சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், தகவல் தொழில்நுட்பம், ஐடி துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய காலப்பகுதி. பெரியவர்கள், முதியவர்கள் கொஞ்சம் வீட்டில் இருக்கவங்கள கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. இந்த காலப்பகுதியிலே சொத்து விற்கிறது, வாங்கிறது, சொத்து எழுதி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த சனிப்பெயர்ச்சி காலத்திலே சிலருக்கு விரயங்கள் கொஞ்சம் கூடும். 50 ரூபா செலவு பண்ணுற இடத்துல 70 ரூபா ஆகும். அதே மாதிரி வரவேண்டிய பாக்கிகள் கொஞ்சம் காலதாமதமாகும். காதலர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் வரும். சமாளிக்கிறது உங்கள் கையில் இருக்குது. தம்பதிகள் அந்யோன்யம் கொஞ்சம் குறையும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேறொரு ஊரில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். திடீர் இடமாற்றங்கள், தொழில் மாற்றமோ உத்தியோக மாற்றம் வந்து சேரும். பிள்ளைகள் மேல் சில கோபங்கள் வரும். அன்பு, பாசம் குறையும். ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு கட்டத்தில் கிரகங்கள் நல்லா இருந்தாலோ, தசாபுத்தி நல்லா இருந்தாலோ அதோடைய தாக்கம் குறையும். வக்ரம் சனி அடையும் பொழுது, அதாவது இந்த வருஷம் ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர், ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர், அடுத்த வருஷம் ஜூலை டு டிசம்பர் 2026, இந்த காலப்பகுதியில் உங்களுக்கு சனியினுடைய தாக்கம் குறையும். தீய பலன்களுடைய தாக்கம் குறையும், நல்ல பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். அதோட எப்படியோ உங்களுக்கு குரு, ராகு 2மே அனுகூலமாக இருக்குது. கலைத்துறையினருக்கு புது முயற்சிகளிலே முன்னேற்றம் ஏற்படும். இந்த காலப்பகுதியிலே குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, அது சம்மந்தப்பட்ட செலவுகள் சிலருக்கு பிளான் பண்ணதை விட கூடுதலான செலவு ஏற்படும். அதே மாதிரி வாகனம், ஒரு காரோ பைக்கோ இல்லை வேறு ஏதாவது வெஹிக்கிளோ வாங்க முயற்சி எடுத்தவர்களுக்கு பட்ஜெட்டை மீறி வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி எப்பொழுதுமே ஆடம்பரத்தை விரும்ப மாட்டார். கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம்
அடக்கி வாசித்து செலவுகளை பண்ணுறது நல்லது. இந்த சனிப்பெயர்ச்சி காலப்பகுதியிலே நீங்கள் சரபேஸ்வரரை வழிபடுவது ரொம்ப விசேஷமானது. சரபேஸ்வரரை அமாவாசை, பௌர்ணமி, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம் வருகின்ற இந்த நாட்கள் எல்லாம் வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். சரபேஸ்வரருக்கு நீங்கள் ஹோமம் செய்வதோ, ஹோமத்தில் பங்கு கொள்வதோ கூடுதல் நல்ல பலனை தரும். இந்த சனிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு 50% நல்ல பலனையும் 50% தீய பலனையும் கொடுக்கும். உங்களுக்கு நல்ல பலன் கூடுதலாக கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி.